Welcome to my channel Learn English. Learn English na ஒரு basic rules தெரிஞ்சாலே போதுங்க. இந்த basic rules தெரிஞ்சாலே நம்ம வந்து சிம்பிளான சென்டென்ஸ்லாம் வந்து மேக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து அத பத்தி தான் ஃபுல்லா வந்து பேச போறோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம். சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம்னா அதுக்கு வந்து சப்ஜெக்ட் and verb இது இல்லாம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்லூரிக்கு செல்கிறேன் இப்படின்ற சென்டென்ஸை வந்து ஐ கோ டு காலேஜ். இப்போ இதில் ஐ கோ டு காலேஜ் ஐன்றது இதில் என்னவா இருக்கு சப்ஜெக்டாக இருக்கு. கோன்றது என்னது ஒரு செயலை குறிக்கிறது தான் வந்து வேர்பு. சப்ஜெக்ட் டு வேர்பு சேர்ந்து தான் வந்து ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ண முடியும். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன வேர்ப்னா என்ன இத பத்தி பார்க்க போறோம். இப்போ சப்ஜெக்ட் அவன் போகிறான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் he is going. இப்போ சப்ஜெக்ட் இதுல சப்ஜெக்ட்னா என்ன முதல்ல அர்த்தம் வாக்கியத்துல வந்து குறிப்பிடுற ஒரு நபர், அதாவது ஒரு வேலை வந்து யாரால செய்யப்படுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். திருப்பி சொல்லுங்க, ஒரு வேலையை வந்து யாரால வந்து செய்யப்படுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். இதுல வந்து he is going அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். he தான் வந்து சப்ஜெக்ட். சொல்லுங்க, he தான் வந்து சப்ஜெக்ட். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் சாரா ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும் சாரா இஸ் ரீடிங் எ புக். இப்போ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும் தமிழ்ல வாக்கியத்துல குறிப்பிடுற ஒரு நபர் அல்லது ஒரு வேலை யாரால செய்யப்படுதோ அதான் வந்து சப்ஜெக்ட். ஆனா இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க சாரா இஸ் ரீடிங் எ புக். இப்போ சாரா இதுல வந்து என்ன பண்றாங்க ஒரு புக்கை வந்து ரீட் பண்றாங்க. இப்போ இதுல எது சப்ஜெக்ட் சாரா தான் வந்து சப்ஜெக்ட். இப்ப மூணாவது சென்டென்ஸ் பூங்காவுக்கு சென்றார்கள். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும் they went to the park. இப்ப இதுல they இருக்கு. தேனா என்னது அவர்கள்னா என்ன ப்ளூரல்னா அதாவது ஒன்று அல்லது இரண்டு மேற்பட்ட ஆளுங்க தான் வந்து தேன்னு அர்த்தம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் பத்தி பார்க்குறோம். இப்போ சப்ஜெக்ட்னா என்னது வாக்கியத்துல குறிப்பிடுற ஒரு நபர். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் வாக்கியத்துல குறிப்பிடுற ஒரு நபர் அல்லது ஒரு செயலை யாரால செய்யப்படுதோ அதான் வந்து சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க they went to the park. இப்போ இப்போ பார்க்குக்கு வந்து யார் போனது அவர்கள் போனார்கள். இப்போ இதுல எது சப்ஜெக்ட் இப்போ தே தான் வந்து இதுல சப்ஜெக்ட். இப்போ நாலாவது சென்டென்ஸ் நாங்கள் விளையாடுகிறோம். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும் we are playing. இப்போ நம்ம சப்ஜெக்ட் பத்தி பார்க்குறோம். சப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம் நான் முன்ன சொன்ன மாதிரி வாக்கியத்துல நான் குறிப்பிட்ட ஒரு நபர் அல்லது ஒரு செயலை செய்பவர் யாரால அந்த வேலை செய்யப்படுதோ அதான் வந்து சப்ஜெக்ட். இப்போ we are playing. வீணா யாரு நாங்கள். இந்த பிளேயிங்ன்ற விஷயத்தை யார் பண்றது நாங்கள். இப்போ இதுல சப்ஜெக்ட் எது we தான் வந்து இதுல சப்ஜெக்ட். இப்போ அஞ்சாவது சென்டென்ஸ் எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் இதுக்கு ஐ லவ் பீஸா. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் வாக்கியத்துல நான் குறிப்பிடுற ஒரு நபர் அல்லது ஒரு செயலை செய்பவர் அப்படின்றதுதான் வந்து சப்ஜெக்ட். இதுல ஐ லவ் பீஸா எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும் எனக்குன்றது தான் வந்து சப்ஜெக்ட். இப்போ எனக்குன்னா என்ன இங்கிலீஷ்ல ஐ. இப்போ ஐ தான் வந்து சப்ஜெக்ட். என்னன்னு சொல்லுங்க ஐ தான் வந்து சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம்.
இதுல 8 வந்து இருக்குது, 8 வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு கிளான்ஸ், இது ஓவரால் கிளான்ஸ். ஐனா என்னது? நான். ஐனா என்னது? நான். ஹீ அவன். ஹீனா என்னது? அவன். ஃபார் எக்ஸாம்பிள், he is going to school. இதில் he தான் வந்து சப்ஜெக்டாக வந்து ப்ளே பண்ணுது. அடுத்து வந்து she. ஷீனா என்னது? அவள். ஷீனா என்னது? அவள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து she is going to temple or else she is playing. இப்போ இது ரெண்டு சென்டென்ஸ்லையும் வந்து சப்ஜெக்டாக இருக்கிறது என்னது? she. நெக்ஸ்ட் வந்து it is a pen. ஃபார் எக்ஸாம்பிள் it is a pen. அந்த பென், அது வந்து ஒரு பென்னு. இப்போ அதுன்றது தான் வந்து சப்ஜெக்ட். இதில் வந்து அதுன்றது தான் வந்து சப்ஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் யூ. யூனா என்னது? நீங்கள். நீ. யூனா என்னது? நீங்கள். அப்புறம் தே. தேனா என்னது? அவர்கள். தேனா என்னது? அவர்கள். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா தே ஆர் ஸ்டாண்டிங். இப்போ அவர்கள்னு சொல்றோம்னா அதுதான் வந்து சப்ஜெக்ட். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் வந்து தே தான் வந்து சப்ஜெக்ட். அடுத்து வந்து நேம்ஸ். நேம்ஸ்னா என்னதுன்னா, இப்போ ஹனிஷ் இஸ் கோயிங் டு ஸ்கூல். அனிஷ் இஸ் கோயிங் டு ஸ்கூல். நம்ம இதில் வந்து அனிஷை வந்து யூஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து முடியுது. அதனால நேம்ஸையும் வந்து சப்ஜெக்டில் தான் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து வி. வீனா என்னது? நாங்கள். நாம் அல்லது நாங்கள். வீனா என்னது? நாம் அல்லது நாங்கள். We are friends. We are going to movies. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போகிறோம். இப்போ இதுல நாங்கள் தான் வந்து சப்ஜெக்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம verb பத்தி பார்க்க போறோம். verb. verbனா என்ன? ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல்லு. ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், ரன், ஜம்ப், சிங், டான்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு செயல். ரன்னா என்னது? ஓடு, விளையாடு, பாடு, ஆடு. இதெல்லாம் வந்து என்னது? verb. ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல்லுதான் வந்து verb. இப்போ verbல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்க போறோம். அவள் தினமும் காலை உணவுக்கு முன் ஓடுகிறாள். அவள் தினமும் காலை உணவுக்கு முன் ஓடுகிறாள். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? She runs every morning before breakfast. She runs every morning before breakfast. இப்போ வேர்புக்குன்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல்லுதான் வந்து verb. இப்போ இந்த she runs every morning before breakfastல இப்போ இதுல என்னது ஒரு செயல்? runs. runsன்றது தான் இதுல verb. அவள் ஓடுகிறாள். இதுல வந்து மீனிங் எதுல எப்படி இருக்குன்னா அவள் ஓடுகிறாள். இப்போ runs தான் வந்து verb. இப்போ verbல செகண்ட் சென்டென்ஸ். அவர் தனது ஓய்வு நேரத்தில் அழகான நிலப்பரப்புகளை வரைகிறார். அவர் தனது ஓய்வு நேரத்தில் அழகான நிலப்பரப்புகளை வரைகிறார். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? He paints beautiful landscapes in his spare time. He paints beautiful landscapes in his spare time. இப்போ verbனா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல்லுதான் வந்து verb. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. He paints. paintsனா என்னது? வரைகிறார். அப்போ verb இதுல என்னது? paints. paints தான் வந்து இதுல verb. இப்போ verbல தேர்ட் சென்டென்ஸ் பார்க்க போறோம். தேர்ட் சென்டென்ஸ் வந்து என்னதுன்னா, பூனை சுவரில் குதிக்கிறது. பூனை சுவரில் குதிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? The cat jump on wall. The cat jump on wall. வேர்புக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் முன்னாடியே? செயலை குறிக்கின்ற ஒரு சொல். இப்போ இதுல என்னது செயல்? பூனை சுவரில் குதிக்கிறது.
அப்போ குதிக்கிறதுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல? ஜம்ப். ஜம்ப் தான் வந்து இதுல ஒரு செயல். அப்போ இதுல verb எது? ஜம்ப். ஜம்ப் தான் இதுல verb. இப்போ verbல 4வது சென்டென்ஸ் பார்க்க போறோம். உரக்க பாடுகிறார்கள். உரக்க பாடுகிறார்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? They sing loudly. They sing loudly. இப்போ வேர்புக்கு என்ன வரும்? தமிழ்ல முன்ன சொன்ன மாதிரி ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல். இப்போ they sing loudly. இப்போ இதுல என்ன வந்து வேர்ப்ல வரும்? ஒரு செயலை குறிக்கின்ற சொல் வந்து இதுல எது வரும்? they sing loudlyல sing தான் வந்து verb. அதாவது பாடுகிறார்கள். பாடுகிறார்கள். அதுல வந்து sing தான் வந்து verb. இப்போ verbல 5வது சென்டென்ஸ். அதிகாலையில் சூரியன் உதிக்கும். அதிகாலையில் சூரியன் உதிக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? The sun rises early in the morning. The sun rises early in the morning. இப்போ verbுக்கு என்ன வரும்? தமிழ்ல நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு செயலை குறிக்கின்ற ஒரு சொல். இப்போ the sun rises early in the morning. இதுல என்ன வந்து ஒரு செயல்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். The sun rises early in the morning. இதுல என்னது செயல்? rises. அதாவது உதிக்கிறது. உதிக்கிறதுன்றது தான் வந்து ஒரு செயல். அப்போ இதுல என்னது? rises என்றது தான் வந்து verb. இப்போ verbல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் play. playனா என்னது? விளையாடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she is playing. இப்போ அவ விளையாடுகிறாள். இப்போ அவ விளையாடுறான்றது தான் வந்து நமக்கு verb. இப்போ இது ஃபர்ஸ்ட் என்னத்துக்கு verb? விளையாடுறா. அதுக்கு இங்கிலீஷ்ல play. இப்போ ரெண்டாவது run. அதுக்கு என்னது? ஓடு. run ஓடு. ஃபார் எக்ஸாம்பிள் he is running. he is running. and third dance. டான்ஸ்னா என்னது? நடனம். டான்ஸ்னா என்னது? நடனம். அடுத்து என்னது? ஜம்ப். ஜம்ப்னா என்னது? குதி. ஜம்ப்னா என்னது? குதி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நடக்குது. வேர்பும் சப்ஜெக்டும் இல்லாம வந்து நம்மளால சென்டென்ஸ் வந்து உருவாக்க முடியாது. இப்போ இந்த வீடியோல நம்ம சென்டென்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து மேக் பண்ணலாம்னு பார்த்துருப்பீங்க. சப்ஜெக்டும் வேர்பையும் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you friends. Please be stay tuned.